ஸ்டூடெண்ட் இங்கே பாருங்கள், தமிழ் பிப்ரவரி 2025 கொஸ்டினில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டு. இதுவும் பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இது செயின் லெட்ரு. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் டைம் ஷேரிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டைம் ஷேரிங் பண்ணி அடித்தோம்னா ரொம்ப ஈஸியாக, அதுக்கு அதிக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதை ஒன்று மட்டும் ட்ரை பண்ணுவோம், முழுசாக அடிப்போம், டைம் ஷேர் பண்ணி அடிப்போம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபனாக போட்டிருக்கு, சிலதுக்கு ஐஃபன் போடலை. ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம், இங்கேயும் அதே போல் ஐஃபன் போட்டிருக்கு, சிலதுக்கு ஐஃபன் போடலை. ஒன்று இதை 2 விதமாக அடிக்கலாம். எல்லாத்துக்குமே ஐஃபன் போட்டுக்கலாம், ஏன்னா வளர்ச்சி சதவீதம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரே மாடல் தான். இதுவும் வளர்ச்சி சதவீதம் தான், எல்லாத்துக்கும் ஐஃபன் பண்ணும். நம்ம முன்னாடி சொன்ன அதே ஃபார்முலா தான். எங்கேயாவது ஒரு இடத்துல 2 தள்ளி புள்ளி, இங்கே பாருங்கள், 3 தள்ளி 2 தள்ளி கமான்னு இருக்குது. இதை ஃபாலோ பண்ணியே இங்கே போட்டுக்கணும். இந்த இடத்துல ஐஃபன் கொடுத்துருக்கான், சில இடத்துல கொடுக்கல. ஸோ அவன் ஒரு மாடல் காட்டியிருக்கான், இதுவும் வளர்ச்சி சதவீதம், இதுவும் வளர்ச்சி சதவீதம். ஸோ தட் எல்லாமே நம்ம ஐஃபன் போட்டுக்க வேண்டியதுதான். அப்போ தான் நமக்கு ஒரு ஈவனாக பார்க்க அழகாக இருக்கும். ஒரு இடத்துல ஐஃபன் இல்லாமல், ஒரு இடத்துல ஐஃபனோடனா. இப்போ நான் இதை புதுசாக கால்குலேஷன் போட்டு புதுசாக அடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு 40 நிமிஷம்னு வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையில் அடிக்கிறோன்னு பார்த்துப்போம். இப்போ 35 இருக்குது, 35 முடியல, 40 நிமிஷம்னு வைப்போம், எத்தனையில் அடிக்கிறோன்னு பார்த்துப்போம். ஏன்னா இது பின்னாடி சின்னதாக இருக்குது. சம்டைம்ஸு ஸ்டேட்மெண்ட்டு பெருசாக கஷ்டமாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். அப்படின்னும் போது இதில் 40 வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்கிறோம் எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேப்பர் செட் பண்ணிக்கிறேன். ஈட்டப்பட்ட வருவாய் மற்றும் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் ஒப்பீடு. இது 10/65 மார்ஜின் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40, 42, 44. இப்போ மார்ஜின் எவ்வளோ? 10/65, இடைப்பட்ட ஸ்பேஸு 55, ஹெட்டு 55ல் 44 போச்சுன்னா இங்கிட்டு 1 இங்கிட்டு 1, 11 2ஆல் வகுத்தீங்கன்னா 6 அல்லது 5 எடுத்துப்போம், ப்ளஸ் 10, 15வது டிகிரியில் ஹெட்டிங் அடிக்கலாம். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அப்புறமா பின்னாடி அதுக்கப்புறம் வருவோம். ஹெட்டிங்கை 15, 10, 11, 12, 13, 14, 15. மார்ஜின் பாருங்கள், 65 வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். டைம் வச்சுட்டோம், டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ 15, 10, 11, 12, 13, 14, 15. என்ன மாதிரி ஸ்பீடாகவே அடிக்காதீங்க. ஷிஃப்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் இதுவும் அடிச்சுட்டு கால்குலேஷன் போடலாம். இந்த சென்ட்ரு விரலில் அடிங்க, ஸ்பீடு நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்ம எழுத போகிறது எக்ஸாம். இந்த ஐஃபன் அடிக்கலாம், ஸ்பீடு பயன்படுத்தலாம், மற்றது யோசிச்சுக்கலாம். அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேஷனை போட்டு தான் நம்ம முறைப்படி கோடு போடணும்.
இப்போ இது எத்தனை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைன்னு பார்க்கணும். 2 4 6 இந்த கோடை போட்டுக்கலாம். எப்படி இருக்குது? இது தனியாக பாதியாக இருக்குது. அடுத்து இது முழுசாக இருக்குது. இதுக்கு இடையில் 1 2 3 இந்த 4 இப்படி வருது. மொத்தமே 4 தான் பாருங்கள். 1 2 3 4 5 காலம். 1 2 3 4 5 ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க. அடுத்து கோட்டுக்கு 2 2 10 to 65 இதெல்லாம் மறக்காமல் போடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 55. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு பார்த்திங்கன்னா இது கம்மி தான், நமக்கே கண்ணுக்கே தெரியுது. 3 5 2 4 6 இது 6. இதுக்கெல்லாம் டைம் ஸ்பீடாக பண்ணிடுங்க. 2 4 6 1 7 3 3 3 6 9 இது 9. இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வருது. அப்போ 6. நமக்கே ஜென்ரல் நாலேஜையும் கொஞ்சம் பயன்படுத்துங்க. 2 4 6 இங்கே வந்து 3 6 9 9 இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்டு. இப்போ டோட்டலாக கூட்டி இது பண்ணணும். எவ்வளோ வருது? 10 19 19 29 38. அப்போ 55ல் 38 போச்சுன்னா டைமர் வச்சுருக்கிறதுனால இப்படி ஸ்பீடாக போகிறேன். 7 4ல் 3 போச்சுன்னா 1 17. அப்போ மிச்சம் இருக்கிறது இங்கேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 17. இப்போ ஆரம்ப முடிவு 10 + 17 27 29 + 9 38 40 + 6 46 48 + 9 57 59 + 6 65. கரெக்ட். நான் இங்கே வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கோடை நம்ம போட்டுருவோம். அப்போ நமக்கு எந்த வித தப்புமே வராது. பென்சில் 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 நம்மளோட கணக்கு, நம்மளோட இது எப்படி 6 + 2 கோடு 9 + 2 கோடு அப்படி வரிசையாக கோடு தான் போடுவோம். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்பேஸ் விட்டோம். இதை பாருங்கள், உங்களுக்கு தெரிகிற மாதிரியே போடுறேன். 2 4 6 அடுத்து 9 2 4 6 8 9 அடுத்து 6 2 4 6 இந்த பாருங்க. அடுத்து 9 2 4 6 8 1 9. இதை போட்டோன்னா நம்ம பாட்டுக்கு பயம் இல்லாமல் அடிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? இது இந்த 4ஐயும் சேர்த்தாப்புல இங்கே ஒரு ஹெட்டு வருது, இந்த ஹெட்டு. அப்போ என்ன செய்யணும்? அந்த ஹெட்டை கூட்டி 2 4 6 8 10 12 14 16 1 17. அந்த ஹெட்டு வந்து மொத்தம் 17 இருக்குது. ஆனால் அந்த ஹெட்டு எதுலேருந்து கழிக்கணும் அப்படின்னா கூட்டுத்தொகையை இதுலேருந்து தான் கழிக்கணும். இந்த பார்ட்டு வராது. அப்போ இந்த கூட்டுத்தொகை மட்டும் ஏதுன்னா இந்த 2ஐ விட்டுறணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த 2 சைடு போகும். நமக்கு மொத்தம் எவ்வளோ வந்தது? 38 வந்தது. இதோட கூட்டுத்தொகை வந்து 38. அதில் ஒரு 2ஐ கழிச்சிடலாம். அப்படி இல்லை, இப்போ கூட்டியே பாருங்கள். 10 19 19 21 27 27 28 29 30 36 பாருங்கள், அதே தான். இப்போ 36ல் இந்த கூட்டுத்தொகை எவ்வளோ? 17. 2 4 6 8 10 12 14 16 1 17. ஐஃபனுக்கெல்லாம் இடம் விட்டுட்டெல்லாம் இருக்காதீங்க. 17 17 போட்டிங்கன்னா எவ்வளோ? 10 9 19 19 2 சைடு பிரிக்கணும். ஒரு சைடு 10 வச்சுக்கலாம், 9 வச்சுக்கலாம். 9ன்னு வச்சுப்போம். ப்ளஸ் எதோட கூட்டணும்? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த காலத்துடைய ஆரம்பம் 29ஓட வச்சு கூட்டணும். இதுதான் நமக்கு கிடையாது. 29ஓட கூட்டினீங்கன்னா 38. 38வது டிகிரியில் இதை அடிச்சிடலாம். 16 37 38 வித்தின் ப்ராக்கெட்டில் அதுக்கப்புறம் அடுத்த லைன் ஸ்பேஸ் எது வரையிலும்னா நம்ம தான் போட்டு வச்சுருக்கோமே, இந்த இது இதுக்கு தேவை.
இதோ இருக்கு பாருங்கள், இந்த புள்ளிக்கு நேராக உள்ளது இதுக்கு தேவை, ஏன்னா கோடு போடணும். அடுத்த லைன் ஸ்பேஸு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை பார்க்குறீங்க, இது 3 இருக்குது, இது 2 இருக்குது. நம்ம இந்த 3 இருக்க மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இல்லை வருவாய் ரூபாயின்னு கூட கனெக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அப்படி பண்ணல. இப்போ 3 ஃபஸ்ட்டு அடிச்சுருவோம், 2 இடையில அடிச்சுருவோம், அப்புறம் இந்த 1 அடிச்சுப்போம். இப்போ 3 இதுக்கு தான் டோட்டலுக்கு ஆண்டு சென்ட்ரு பண்ணோம், இதுக்கு தான் இந்த 2 சென்ட்ரு பண்ணோம். அப்போ வருவாய் 2வது காலம். இது மொத்தம் எத்தனை விட்டுருக்கோம், 9. வருவாய் எத்தனை, 5. 9ல் 5 போச்சுன்னா 4. 2 சைடு விட்டுருலாம். நம்ம தான் இங்கே போட்டே வச்சுருக்கோமே. அப்போ 2 சைடு 2 2. அடுத்த காலம் அடிச்சிருவோம். ரூபாய் வந்து ரூபாய், அதுவும். அடுத்து வந்து கோடிகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 1 7, ஆனால் 1 விட்டா போதும். இதுக்கு முன்னாடி 1 தள்ளி, அவ்வளோதான். அடுத்து ஐஃபன் அடிச்சிருவோம். முப்பது நிமிஷம் ரிமைனிங் இருக்கு. அடுத்து இங்க பாக்குறீங்க, இடம் தப்பா விட்டானா. அடுத்தது இப்போ அப்படியே இதுக்கு தான் கனெக்ட் பண்ணோம், இந்த 3த்துக்கு. அப்போ என்ன, இதை விட்டுடலாம், இதை விட்டுடலாம், இதை விட்டுடலாம், இதை விட்டுடலாம். இது 2த்துக்கு நடுவில் வரணும். பாருங்க, பென்சில். இது 2த்துக்கு நடுவில் இந்த ரெட்டப்பட்ட வரணும். அப்போ என்ன பண்ணணும், மேலேருந்து மேலே போகணும், வருவாய்க்கும் ரூபாய்க்கும் நடுவில். அப்போ 1 2 கோடியில், 1 2 ரூபாய், அப்புறம் 1, மொத்தம் 5 மேலே ஏற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், 29 நிமிஷம் இருக்குது. வளர்ச்சி சதவீதம் இது எத்தனை, மொத்தம் 6, வளர்ச்சி 6, 2 4 6, இது 5, 1 தள்ளிக்கலாம். வளர்ச்சி அதுக்கு நேராக இந்த சைடு இதுவும் வளர்ச்சி. பதிவான இது 9, பதிவான வந்து 2 4 1 5, 9ல் 5 போச்சுன்னா 4, 4 2ஆல் வகுத்தா 2, இப்போ 2 பக்கம் 2 2 விட்டுணும். 1 2 3. பதிவான ஆவணங்கள் 2 4 6 தான், 2 4 6, பதிவான 5. அப்போ அவ்வளோதான். இந்த வளர்ச்சிக்கு நேராக 2 4 6% ஒரு ஸ்பேஸ் முன்னாடி. கரெக்ட். இங்கே சதவிகிதம். அவ்வளோதான். ஏற்றினதை இறக்கிடணும். ஒரு அரட்டுக்கு கோடி. அதுக்கப்புறம்
இப்போ இந்த இது ஆண்டு ஆண்டு வந்து 1 2 3 இதை பார்க்கணும். இதை விட்டுடணும், இதை விட்டுடணும், இதையும் விட்டுடணும், இதையும். இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று விட்டுடணும், இது ரெண்டையும் விட்டுடணும். இப்போ அது ஆண்டு 1 தான் இருக்குது. அப்போ இதையும் விட்டுடணும், இதையும் விட்டுடணும், இதையும் விட்டுடணும். கோட்டுக்கும் இந்த வருவாய்க்கும் இடையில அடிக்கணும். இங்கே வரணும். அப்போ இங்கேருந்து 2 போனால் கோடி 1 2, அடுத்து ரூபாய் 1 2, அடுத்து வருவாய் 1 2, அடுத்து 1 1 தான். இப்போ இந்த ஆண்டுங்கிற 3 17லேருந்து இதுலேருந்து கழிக்கணும். 17ல் 3 போச்சுன்னா 14, 14 2ஆல் வகுத்தீங்கன்னா 7, 7 ப்ளஸ் இங்கே ஆரம்பம் இருக்கிறதுனால ஆரம்பம் 17வது டிகிரியில் அடிக்கணும். நம்ம இப்படியே பார்த்துக்கலாம். 10 11 12 13 14 15 16 17 ஆண்டு. அவ்வளோதான். இப்போ என்ன, இப்போ ஒரு அரை டிக்கு இறக்கிட்டோன்னா வருவாய்கிட்ட வந்துடுச்சு. அடுத்து ரூபாய்கிட்ட, அடுத்து கோடி, அடுத்து ஐஃபன். ஐஃபன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வரிசையாக அப்படியே அடிச்சுட்டே வர வேண்டியதுதான். டபுள் லைன் ஸ்பேஸ் பின்னாடியிலேருந்து 1 அடிச்சிட்டோம்னா அப்புறம் ஈஸி நமக்கு. இது எத்தனை? 6. இங்கே 3 5, ஒரு ஸ்பேஸ் தள்ளிக்கலாம். அது பின்னாடி கூட விட்டுடலாம். இங்கேருந்து சதவீதத்துக்கு நேராக அடிச்சுக்கலாம். ஐஃபன் எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். 06.86. அடுத்து 2வது. இது எல்லாமே இங்கே கீழே 13 வருது, ஆனால் இங்கே வெறும் 3 வருது. இது எத்தனை? 9. அப்போ அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரி இங்கே மட்டும் 1 விட்டுடணும். இதுக்கு நேராக இருக்கா 1 விட்டுடணும். ஏன்னா அது 13 வரத்துக்கு சரியாக இருக்கும். 3, 218.25 கரெக்டாக. அடுத்து இதுவும் அதே போல் இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டோன்னா சதவீதத்துலேருந்து ஐஃபன் போட்டு ஆரம்பிச்சிருவோம். இல்லை, ஐஃபன் போட்டு ஆரம்பிக்க முடியாது. 30.03.59. அடுத்து இது எல்லாமே 3 தள்ளிக்கமா 2 தள்ளிக்கமா. அப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுக்கலாம். இதுதான் 27.31.026. இங்கே இனிமேல் எல்லாம் வரிசையாக அடிச்சிட வேண்டியதுதான். 20 10 டபுள் லைன் ஸ்பேஸ் 20 10 20 11. அதேதான் 32 9,503. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து ஷீட் எடுத்து இப்படி நீங்கள் வச்சுக்கலாம் மறைவாக 2வது. அப்போ கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். அங்கே போடலை, நம்மளா போட்டுக்க வேண்டியது தான். 20.12. அடுத்து ஒத்தப்படை தான் வருது. 5,20.50. வாயில் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இது இங்கே போடலை, ஐஃபன் போட்டுக்கோங்க. இந்த ஐஃபன் போடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இதே எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் 20.11 20
12 35 18 435. அடுத்து இங்கே 07.25 இங்கே ஒத்தப்படை 6,619.98 இது 31.86. அடுத்து 2012 2011 26, 90, 351. அடுத்து அதே ஐஃபன் போட்டுக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். 23.84 இங்கே வரீங்க. 7, 455.41 12.62. 2013 ஐஃபன் 2014 26,53, 291 டேஷ் போட்டுக்கோங்க. 01.38 8,055.74. சைடு இருக்கதையும் பார்த்துக்கணும். 08.05 2014 ஐஃபன் 2015 25, 73, 931 இங்கே வரீங்க. ஐஃபன் போடுறீங்க. 02.99 8, 279. அடுத்த நம்பரை மனசில் வச்சுக்கோங்க. 02.78 2015 ஐஃபன் 2016 25, 28, 561 ஐஃபன் போட்டுக்கலாம். 01.76. அடுத்து கீழே இருக்கிறது மேலே போகணும். 8, 562.38 18.41. அதுக்கப்புறம் டபுள் 2016 ஐஃபன் 2017 16.17 மேலேயும் கீழேயும் வருது. அது மட்டும்தான் இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது மட்டும்தான் வருது, எல்லாமே வரல. அப்போ 2017 18 மேலே போடணும், அதுக்கு நேராக இது அடிக்கணும். இருபது, 27, 916. அடுத்து 19.80 இதுதான் மேலே வரும். மேலே கீழே 7, 0.74 18.16.
2017-2018. 22, 10, 595, 09.01, 9.1.51.53, 30.16, 2018-2019, 25, 73, 478, -16.42. இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸு ஒன்று கூட வருது, 9லேருந்து 1. அப்போ 11,0, 21.02, 21.37, 2019-2020, 25, 87, 816, 00.56, 11.028.23, 00.33, 2020, 2021, 26, 95, 650, 04.17, 10, 64, 3.08, 03.48, 2021, 2022, 29.98, 0.48, 11.22, 13, 913.65, 30.79.79. குறிப்பு இங்கே அடிச்சிடலாம்.
ஸ்டூடெண்ட் இங்கே பாருங்கள், இதுதான் 40 நிமிஷத்தில் 35 நிமிஷத்தில் 36 நிமிஷத்தில் முடியுது ஸ்டூடெண்ட். இதோ பாருங்கள், இப்போ கோடு போட்டுருவோம். அந்த மேல் லைனுக்கு கோடு போடாதீங்க. இது 10லேயே அடிக்கலாம், தப்பே கிடையாது. எத்தனை லைனுன்னு சொல்கிறேன். 2 4 6 8 10 12 13. 2 4 6 8 10 12 13 லைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி கொஞ்சம் டைம் வச்சு ஃபாலோ பண்ணி அடிங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து நமக்கு வந்து இங்கே ஒரு 7 நிமிஷம் இருக்கா, ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் இருக்கா. 27 நிமிஷத்துக்கு இந்த கொஸ்டினுக்குள்ள, இந்த 2025 பிப்ரவரி கொஸ்டினுக்குள்ள இதோட செகண்ட் பேப்பர் இது நமக்கு வேணுங்கிற டைம் இருக்கு. ஏற்கனவே நம்ம 40 20 விட்டோம், இங்கே ஒரு பெண்டிங் வந்து ஒரு 7 இருக்கு. 27 நிமிஷத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கோடெல்லாம் அப்புறமா போட்டுக்கணும். 2 ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கணும் 1 மணி நேரத்தில். 2வது செகண்ட் பேப்பரை அடிக்கணும். செகண்ட் பேப்பரை அடிச்சுவிட்டு கடைசியாக தான் நீங்கள் கோடு போடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.